ஹாய் ஆல் வணக்கம். ஆடி 1 அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாங்க. சோறு முக்கியம் பிகிலுன்னு கிளம்பிட வேண்டியது தான். இந்த கோலம் நான் போட்டேன்னு தாங்க சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஆனால் அது நான் போடல. அது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வரல. நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எங்கள் அம்மா எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாங்க. சரி வடை தான் போடணுன்றதுனால கொஞ்சோண்டு வடை மட்டும் போட்டு எடுத்தாச்சு. எங்கள் அம்மா தோப்பும் ஒன்று செய்வாங்க. இந்த பச்சை பயிறு வெல்லம் மிக்ஸ் பண்ணி நம்ம நார்மல் தோசை மாவில் வந்து டிப் பண்ணி போடுறது. அது என்னோடய ரொம்ப ஃபேவரட் ஆக்சுவலாக எங்கள் அம்மா செய்கிறது. நாங்களும் சாமி கும்பிட்டு எல்லாமே ரெடி ஆயாச்சு. எங்கள் வீட்டில் ஆடி 1க்கு எப்போவுமே வந்து புடவ வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஸோ நாங்கள் எப்போ சாமி கும்பிட்டாலும் தாத்தா பாட்டிக்கும் சேர்த்து தான் சாமி கும்பிடுவோம். ஸோ இங்கேயும் ஒரு இலை போட்டு படையல் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து நல்லா விருந்து சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டோம் சாமி கும்பிட்டு. கவினுமே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அவரோட வேலையை பார்க்க போயிட்டாரு. அவர் எங்கே போனாலும் அவருக்குன்னு டாய்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் அந்த பொருள்லாம் தொடவே மாட்டார். வீட்டில் அங்கே என்ன பொருள் இருக்கோ அதை வாங்கி எடுத்து தான் அவர் விளையாடுவார். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எனக்கு இந்த கதவு தான் என்னோடய ரொம்ப ஃபேவரேட். ஒரு மாடு வந்தது. அதுக்கு ஒரு 5 வாழைப்பழம் கொடுத்தோம். அப்பயும் அதுக்கு பத்தலைன்னு சொல்லி இன்னும் கொடுக்க சொல்லி அவங்க ஆயா கிட்ட ஒரு சண்டை. நீங்களே கேளுங்க. படிச்சா பரவாயில்ல புண்ணு அப்படி ஆறிட மருந்து அதுவும் போகிற மாதிரி தெரியல, இவரும் விடுற மாதிரி தெரியல. இந்த ஃபிஷ் டேங்க் வந்து கவினோட மோஸ்ட் ஃபேவரட். ஏன் அப்படின்னா, இவர் போன உடனே ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரே சேட்டை பண்ணுவார். அந்த ஃபுட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் இவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அடுத்து போய் என்னடா பண்ணலான்ட்டு யோசிப்பார். நாங்களும் ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு நடை கட்டிட்டோம். பாய்.